வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஃபிஷ் பைட் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபிஷ்ஷை மேக்னேட் பண்ணணும். அதுக்கு ஃபிஷ்ஷை க்யூபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு, லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மீனை போட்டு அதில் ஊற வச்சு ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம். இல்லை எனக்கு உடனே வேணும்னாலும் நீங்கள் 1 hour ஊற வச்சுட்டு கூட நீங்கள் இந்த ப்ரொசீஜர் செய்யலாம். ஓவர் நைட் ஊற வைக்கும் போது நல்லா உப்பு சாரெல்லாம் மீனில் நல்லா ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து மைதா மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப முட்டை வெள்ளைக்கருவில் திரும்ப போட்டு அதை பிரட்டிட்டு திரும்ப வெள்ளை மாவு மைதா மாவுலேயே போட்டு எடுத்துகிட்டு எண்ணெயை சூடு பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக பொரிக்கணும். ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 நிறைய இருக்குங்க. நமக்கு தேவையான சத்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபிஷ்ஷை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மாதத்தில் 2 தடவை 3 தடவைனா அது கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஃபுட்டு. நமக்கு ஈஸியாகவும் டைஜஷன் ஆகக்கூடியது. ஸோ ஃபிஷ்ஷை எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் எடுத்துக்க முடியுமோ நீங்களும் எடுத்துக்கோங்க, பசங்களுக்கும் கொடுங்க. இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். அதை வச்சு ஈஸியாக பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். முள் இல்லாத மீனாக வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது அந்த பொரிச்சு வச்சதை மீனை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எண்ணெய் சட்டி போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 3த்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரியும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க மீனை அதில் சேருங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் டாஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லி சாஸு இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் எது வீட்டில் இருக்கோ அது போட்டுட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிளகாய் எடுத்து லேசாக எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதியமாக பிடிச்சிங்கனாலே அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அது கொஞ்சம் தூவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை கூட போடலாம். அந்த நம்ம ஊற்றின கெச்சப் ஃபிஷ்ஷுலேயும் போட்ட முந்திரி பூண்டு இதெல்லாம் நல்லா கோட் ஆகணும். பார்த்திங்கனாலே தெரியும், தலை இல்லாமல் நல்லா கோட்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.